இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவுகூரும் வகையில் தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் புனித வெள்ளியை ஒட்டி நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். புனித வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் புனித பனிமய மாதா பேராலயத்தில் சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. இதில் இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற சொரூபம் பேராலயத்தை சுற்றி பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டது. புனித வெள்ளியை முன்னிட்டு குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள துண்டத்துவிளை புனித அந்தோணியார் ஆலயத்தில் சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் குழந்தை இயேசு பேராலயத்தில் நடந்த புனித வெள்ளி வழிபாட்டில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அரங்கேற்றப்பட்ட சிலுவையை சுமந்தபடி இயேசுபிரான் முள்கிரீடம் அணிவித்து சாட்டையால் அடித்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தது. உளுந்தூர்பேட்டை அருகே மிகவும் பழமையான மாரனோடை தூய விண்ணரசி அன்னை தேவாலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இதில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவுகூரும் வகையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சிலுவையை சுமந்தபடி பயணித்தனர். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புனித தேற்றரவு அன்னை பேராலயத்தில் சிலுவை பாதை வழிபாடு நடந்தது. இதில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் சிலுவை பாடு நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர்.